எலன் மாஸ்கோட சொத்து மதிப்பை விட கிட்டத்தட்ட பல்லாயிரம் மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மிகவும் பிரம்மாண்டமாக அப்படின்னு நிறைஞ்சு இருக்கக்கூடிய கடல் மாதிரி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புதையலை அமெரிக்காவோட சிட்டிக்கு நடுவில் பாதாள குழியில் அதை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னம்னா அதை கட்டமைச்சவங்க எப்படி அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி எத்தனை குழுக்களை யாருக்கும் தெரியாத மாதிரி விட்டு வச்சுருப்பாங்க. தலைமுறையாக அதே மாதிரி வழியாக பாதுகாத்துட்டு வந்தவங்களும் இந்த புதையில் இருக்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு பல பேர் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க. அப்படி யாருக்குமே தெரியாத அந்த புதையலை எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியை. படம் உண்மையாலுமே வேறு லெவலில் விறுவிறுப்பாக போகுங்க. ஒவ்வொரு குழுவாக கண்டுபிடிக்க நமக்கே படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தை மட்டும் ஸ்கிப் பண்ண வேணாம், வாங்க ஃபுல்லாக போய் பார்த்தலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு குட்டி பையன் ஏதோ இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூமில் அலமாரியில் ஏறி எதையோ பார்த்திங்கன்னா தொலைவிட்டு இருக்கான். அவன் எதை தொலைவறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல புதையல்களோட ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு புக்கு தாங்க. அதை எடுக்கிறப்ப ஒரு தாத்தா பார்த்திங்கன்னா அந்த பையனை பயன்படுத்துறாப்புல. யாராதுன்னு சொல்லி பார்த்தா இந்த பையனோட அப்பாவோட அப்பா, அதாவது சொந்த தாத்தா தான். இங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிறப்ப அந்த புதையல் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஆர்வமாக இருக்குதுங்கப்ப நீ என்னோட பேரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மலையில் நினைகிற குதிரை வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான பெரியவர் போயிட்டு இருக்காரு. அந்த குதிரை வண்டியும் நிற்கிது. அந்த பெரியவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த குதிரை வண்டியில் ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வண்டியில் உட்காந்துட்டு இருக்கான். அடுத்ததான் இந்த புதையல்கள் எப்படி சேகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எகிப்து பேரரசு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைதூரியம், அதாவது விலைமதிக்க முடியாத மாணிக்கங்கள், தங்கத்தால் செய்யப்பட்ட அத்தனை பொருட்களுமே பார்த்தீங்கன்னா இந்த நைட் டெம்ப்ளர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சிலுவை போர் வீரர்கள் அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த அத்தனை புதையலுமே ஒன்றா சேர்த்து கொள்ளையடிச்சு ஏதோ ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது யார்கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரகசியங்கள் ஃப்ரீமேன்சன் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துக்கு தான் போயிருக்கு. அடுத்ததா ஃப்ரீமேன்சன் அப்படிங்கிற குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதுலேயும் ஒருத்தர் கப்பலில் பயணம் பண்ணியிருப்பார். அந்த கப்பலில் தான் ரகசியம் அடங்கியிருக்கட்டும். அதே மாதிரி பிரிட்டிஷ்காரங்க போர் பண்ணதுனால அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் முக்கியமானவங்களா இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த புதையல் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல மறைச்சி வச்சு க்ளூக்கில் மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தாத்தா சொல்கிறாரு. இந்த புதையலுக்கான ரகசியம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்னு இருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு கூட இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு. அந்த டாலரில் பாருங்கள் அந்த பிரபீனோட சிலர் இருக்கும். அதே மாதிரி அந்த குட்டி பையனை அவங்க அப்பா அங்கே வந்துடுறாப்ல. வந்துட்டு உங்கள் தாத்தாவோட பொய்யான கதைகளை கேட்டுட்டு இருக்காத, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு போகிறாப்ல. அப்போ அந்த தாத்தா கிட்ட அந்த பையன் கேட்குறான், அந்த புதையெல்லாம் உண்மையா? அதே மாதிரி உண்மையாக தான் ஏன்னா நீங்கள் நைட்டாக மாற்றிருக்கீங்களே அப்படிங்கிறப்ப அந்த தாத்தாவும் அந்த சடங்கு பண்ணி அந்த பையனை நைட்டாக மாற்றுறாப்ல. அடுத்ததாக நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாரு. நம்ம ஹீரோ எங்கே போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பணிகள் நிறைந்த அந்த பிரதேசம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காருங்க. அங்கே என்னத்தை தொலைவி போகிறாரு அப்படிங்கிறது சரியா தெரியல. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடம், அதாவது இவங்க போகக்கூடிய அந்த லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் பண்ணி இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குட்டி பேர் இருப்பான் பார்த்தீங்களா, அவர் தாங்க நம்ம ஹீரோ. அந்த கப்பல் தொலைஞ்சு போச்சு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கப்பல் ரகசியம் இருக்குன்ட்டு அந்த கப்பல் சேதமாகி மூழ்கி போகிறப்ப இங்கே பணிகள் சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த மெட்டல் டிடெக்டிவ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு இவங்க தொலைவிட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்தா ஒரே பனி, இங்கே எப்படா கடல் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஆச்சரியம் தான். அப்போ நம்ம ஹீரோவோட அந்த டிடெக்டிவ் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சவுண்டு கேட்குது. உடனே நம்ம ஹீரோவும் தோண்ட ஆரம்பிக்கிறார். தோண்ட போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ இரும்பு தட்டுப்படுது. என்னத்தரான்னு சொல்லி ஃபுல்லாக தோண்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட தாத்தா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த கப்பலை பார்த்ததுமே அத்தனை பேருக்குமே சந்தோஷம். நம்ம ஹீரோவுக்கு இத்தனையும் பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு பண்ணுறது ஏன்னா நம்ம ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு தாங்க. அந்த கப்பலுக்குள்ளே இவங்களும் இறங்கி போகிறாங்க. போனால் பால் அடைஞ்சு போய் கிடக்குது. ஏன்னா தண்ணியிலேயே சூழ்ந்து அதே மாதிரி இந்த பனியில் சூழ்ந்து போயிருக்கும் பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய கம்பிகள்லாம் அவ்வளோ டைட்டாக இருக்குது. அங்கே இறந்து போனவங்களோட சடலத்தை பார்த்ததுமே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருப்பார் பார்த்தீங்களா, அவர் பயப்படுறாப்புல. அடுத்ததான் அங்கே ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்குறாங்க. அதுவும் இறந்து போய் அழுகி போய் பனியில் பார்த்தீங்கன்னா அவங்களே உருகி போய் கிடக்குறாங்க. அடுத்ததாக இவங்களுக்கு நிறைய பேரல் கிடைக்குதுங்க. இந்த ஒயின் பேரலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கன் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கன் பவுடர் தான் சுத்தமாக கிடைக்குது நிறையாவே. அடுத்ததான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் பார்க்குறாப்புல. அதுலேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்க, இதை பேக் பண்ண மாதிரி. அதை எடுத்து பார்க்குறாரு. இதில் தான் புதையல் இருக்குமா, ஏடா புதையல் இது கொண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில குறிப்புகள்லாம் இருக்குது. அதை அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பழமை வாய்ந்த சிம்பிளும் கழுகு போட்ட சிம்பிளும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போது அமெரிக்காவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா ஏதோ ஒரு கோட்டையில் ஏதோ வீரர்கள் கொடி பிடிக்கிற மாதிரியும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது துப்பாக்கி நீண்டில் மாதிரி நீண்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருதுங்க, இதில் தான் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த நீடில் மாதிரி முன்னிட்டு பார்த்தீங்களா, அதை எடுக்கிறாருங்க. அதை எடுத்து தன்னோட ரத்தம் இருக்கும் பாருங்கள், ஒரு கத்தியால் விரலை பார்த்தீங்கன்னா குத்திக்கிறாரு. அந்த ரத்தத்தை அப்படியே அந்த நீடிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே தடவை அந்த ரவுண்டில் அப்படியே அது ஒரு பேப்பரில் தடவை தான் அதில் எழுத்துக்கள் இருக்குது. அந்த க்ளூவில் பழங்காலத்து எழுத்து கரைபடிந்தது, கண்ணால் பார்க்க முடியாது. அதே மாதிரி அது ஒரு சாவி, 55 இரும்பு பேனாக்களால் போடப்பட்ட கையெழுத்து. அதே மாதிரி மேட்லாக்கால் மறுப்பு சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படிக்கிறாப்புல. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க குழம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்த தோண்டி பார்க்குறப்ப அப்போ நம்ம ஹீரோ விஷயத்துக்கு வராது. மேட்லாக்கால் மறுப்புக்க முடியாது அப்படின்னம்னா
அவர் காங்கிரஸில் ஒரு தலைவராக இருந்தார். 55 பேருமே எதில் கையெழுத்து போட்டாங்க, அதுவும் இரும்பு பேனாவில், மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுமே அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஆச்சரியம். ஓ, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை, அந்த பேப்பரை யாராலையும் எடுக்க முடியாதுங்கிறது தான் அதில் அந்த ஹிட் அண்ட் மேப்பை ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, சரி அப்போ அந்த புதையில கண்டுபிடிக்கணும்னா அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நம்ம திருட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாப்ல. அதுக்கு நம்ம ஹீரோ, டே அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட்ங்கிறது அமெரிக்காவோட பொது சொத்து, அதெல்லாம் திருடக்கூடாது, அப்படி நீ திருடு நினச்சா கூட அதை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான். அவன் துப்பாக்கியே நம்ம ஹீரோ முன்னாடி நிறுத்தான். நம்ம ஹீரோவும், என்ன சுட போறியா, என்ன சுட்டு நான் இறந்துட்டேன் அப்படின்னா உன்னால் அந்த புதையில கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பக்கம் துப்பாக்கி நீட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புலனா, இந்த வெளிச்சத்துக்காக ஒரு நெருப்பு பார்த்தீங்களா, அதை வர வைக்கிறாப்புல. இங்கே ஃபுல்லாக கன் பவுடராக இருக்குது, என்னை நீ சுட்ட அப்படின்னா இதை நெருப்பு கீழே விழுந்துடும், நீ செத்துருவ அப்படிங்கிறப்ப என் ஃப்ரெண்டை விட்டுருங்கிறாப்புல. உடனே பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, அந்த நெருப்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கு, அதை நம்ம வில்லங்கிட்ட தூக்கி போட்டுறாப்புல. இனிமேல் இவர் தான் வந்துட்டு வில்லன், படத்தோட வில்லன். அவர்கிட்ட தூக்கி போட்டதுமே அவர் அப்படியே அது கீழே விழுவாத மாதிரி அழகாக கேட்ச் பிடிச்சிடறாப்புல. இதை வச்சு என்னால் உன்னை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அப்படியே ஒரு கையில் அந்த கன் பவுடராக இருக்கும்போது அப்படியே நெருப்பு பற்றிக்க ஆரம்பிக்குது. அவர் கையில் நெருப்பு பற்றினதுமே அதை கீழே போட்டுறாப்புல. கீழே போட்டதுமே அந்த கன் பவுடர்லாம் பட்டுருது. பட்டதுமே குபு குபு குபுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நெருப்பு பற்றிக்க ஆரம்பிக்குது. நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக எரிய ஆரம்பிக்குது. வில்லன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கதவு இருக்காது, இவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கதவுல ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டையும் சாத்தி விட்டு வில்லங்கிறது கிளம்பி வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய ஒரு அறை மாதிரி இருக்குதுங்க, அதை திறந்து விட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இறங்கிடுறாப்புல. இந்த பக்கம் வேகமாக வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பேரில் இருக்கக்கூடிய அத்தனை கவுண்ட் வெடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர நெருப்பு உண்டாக்குது. அப்படியே அந்த கப்பலே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கான்னு நொறுங்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே அந்த இடம் இருந்த இடம் இல்லாத மாதிரி அப்படியே தடையும் இல்லாத மாறி போச்சு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருப்பார் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணி வில்லனா மாறினா இருப்பாருங்க, அவர் அவ்வளோதான், இதுக்கு மேலே செத்து போயிட்டான், நாம தான் எல்லாம் பார்க்கணும் வண்டின்னு சொல்லி கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ உயிரோட தாங்க இருக்காரு. எப்படி இவங்க 2 பேரும் தப்பிச்சாங்கன்னு தெரியல, இது இரும்பு கூண்டில் போய் மாட்டிருப்பாங்க போல இருக்குது. உடனே இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் ஒரு கிராமம் இருக்குது, அங்கே போய் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பிளான் போடுறாங்கன்னா, அந்த அமெரிக்காவோட அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இருக்கு பாருங்க, அதை நாம் எடுக்கணும், அதை எடுத்தால் தான் வில்லங்கிட்ட இருந்து அந்த புதையில காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த மியூசியத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் ஏதாவது 70வது ஆனிவர்சரி அந்த இடத்துல கொண்டாடுவாங்க போல இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான மேனேஜர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு போகிறாங்க. அங்கே போனால் 2 பேரும் பேச்சு மூச்சு இல்லாமல் கப் சிப்புன்னு இருக்காங்க. யாரா ஆப்போசிட்டில் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு அழகான பெண் வந்துட்டு இருக்காங்க. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க கிட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்கிறது கொஞ்சம் தயங்குறாரு. பரவாயில்ல, எந்த உண்மையாக தான் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ டைவர்ட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வந்து நிறைய காயின்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பழங்கானதாச்சு, இது ஒரு காயின் மிஸ் ஆச்சு, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நான் தொலைவிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப, சரி நீங்கள் வந்த வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப எதுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படி இப்படின்னு உலகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப அதில் ஒரு ஹிட் அண்ட் மேப் இருக்குது, அந்த மேப்பில் தான் புதையல்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய குறிப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஏகப்பட்ட டைம் பார்த்துருக்கான், அதில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட்டை வந்து திருட போகிறாங்க, அதுக்காக தான் உங்களை எச்சரிக்கை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறாப்ல. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நீங்கள் FBIயில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறப்ப அவங்க இங்கிலீஷ் ஏற்றில் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாப்ல. மரியாதையாக இங்கேருந்து போயிருங்க, உங்களுக்கு அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட்ங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்காது, அதில் எந்த ஒரு புதையிலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அடுத்ததாக நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் சொல்லிட்டு போகிறாப்ல, நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட்க்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோவும் கிளம்புறாங்க. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அந்த மியூசியம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போயிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அப்படியே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே படித்து பார்த்துட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசியத்துக்கு வெளியே பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி நம்ம திருட போகிறோம், செக்யூரிட்டி அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறப்பே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்னென்ன செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. எப்பயுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ்காரங்க, அது கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க இருப்பாங்களா. அவங்க பார்த்தாதுன்ட்டு இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஊருப்பட்ட CCTV கேமரா வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேப்பருக்கு பக்கத்தில் ஊருப்பட்ட சென்சார் இருக்கான். யாராவது ஹீட்டிங் மெட்டலோட அந்த இடத்துல வந்து பார்த்தாங்கன்னா அந்த சென்சார் வேலை செஞ்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஒரு கண்ணாடி டப்பா மாதிரி இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே போயிருமா. கீழே போனது மட்டும் இல்லாமல் காங்கிரீட்டால் பூட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய இரும்பு கூண்டில் போய் மாட்டிக்குமா. இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறப்ப அப்போ தான் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறைக்கு கொண்டு போவாங்க. ஏதாவது அந்த சிக்னலில் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த டிவைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பிரச்சனை வந்து தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 70வது ஆனிவர்சரியில் தான்
அதை நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பிளான் போடுறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாப்புலன்னா உள்ள நேராக போகிறாருங்க. இவர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மியூசியம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்குள்ளே போகிறாரு. அந்த இடத்துல ஒரு பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இவர் வந்துட்டு கேமராவையும் ஒரு ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணுறாரு. அப்படியே உள்ள தள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயரும் அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு கேமரா இன்னொரு கேமரா அப்படிங்கிற மாதிரி லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்காப்புல. அதில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த பார்த்ததுமே அந்த இன்னொரு ஒயரை லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணால் அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேமராவை இவர் ஆக்டிவேஷன் பண்ணிடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃபர் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எடுத்துட்டு அங்கே கார்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஐடி கார்டை நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துறாப்புல. அந்த ஐடி கார்டில் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ வைக்கிற மாதிரி அவரு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாப்புலன்னா அந்த லேசர் லைட் இருக்கு பாருங்க, அதை வச்சு இந்த சென்சாரை ஹீட் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் ஒரு பிளான் பண்ணுறாப்புல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தண்ணி எதோ கலந்துட்டு இருக்காருங்க. எதுவும் மருந்து குடிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லைங்க, அந்த மருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலந்து தண்ணி இருக்கும் பாருங்க, அதில் ஒரு 2 விரலை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்றாப்புல. நினச்சிட்டு அப்படியே டேபிளில் வரைஞ்சிட்டு அதை யூவி லைட்டில் வந்து பார்த்தா கைரேகைகள் அப்படியே பயங்கரமாக வந்து தெரியுது. அடுத்ததா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. என்னடா அது கிஃப்ட்னு சொல்லி பார்த்தோம்னா ஹீரோயினையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க கிட்ட இல்லாத அந்த ஒரு டாலர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு காயின் மாதிரி, அந்த காயினை அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே இவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அந்த காயினில் தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மருந்தே வந்து தடவி அவங்க கைரேகை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நினச்ச மாதிரியே அந்த சென்சார் மேலே அந்த லேசர் லைட் அடித்து அதில் ஹீட் வந்து உற்பத்தி பண்ணிவிட்டாப்ல. உடனே அங்கே இண்டிகேஷன் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதாவது ஹீட் அதிகமாகிடுச்சு, எதாவது டஸ்ட் பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இதுக்கும் செக்யூரிட்டி சிஸ்டம் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம மேனேஜராக நம்ம ஹீரோட்ட தாங்க இருக்குது. அவங்க அப்படியே ஒரு கீபேடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்பரை டைப் பண்ணுறாங்க. டைப் பண்ணிவிட்டு அப்படியே இவங்க ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் எதிர்பார்த்த மாதிரியே அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு அந்த க்ளீன் பண்ணுற ரூமுக்கு போயிடுச்சு. அடுத்ததாக இந்த பக்கம் இன்னொரு மேப் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. யாரா அது பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வில்லன் தாங்க. வில்லனும் ஏதோ வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறான். அவன் என்ன அடாவடி தானே பண்ண போகிறான்னு தெரியல. அவன் ஏகப்பட்ட வெப்பனை எடுத்துகிட்டு அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா அத்தனை பேருமே இந்த இன்வைட் இருக்கிறவங்க தானே உள்ளே போவாங்க. நம்ம ஹீரோ அந்த வழியாக போகாமல் அவர் ஒரு கார்டுக்குன்னு ஒரு ஐடி கார்டு ரெடி பண்ணி தான் பார்த்தீங்களா, அந்த கார்டு மாதிரியே மேக்கப் போட்டுட்டு அந்த ஐடி கார்டு எடுத்துக்கிட்டு அவர் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசியத்துக்குள்ளே நம்ம ஹீரோவும் அழகாக வந்துட்டு உள்ளே போயிடுறாருங்க. உள்ளே போனதுமே அங்கே மற்றவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏகப்பட்ட செக்கிங் அந்த இடத்துல நடந்துட்டு. நம்ம ஹீரோ உடனே பாத்ரூம்குள்ளே போயிட்டு அவர் போட்டிருந்த அந்த கார்ட்ஸோட ட்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து டோட்டலாக மாற்றிட்டு இவர் கோட் சூட் போட்டு நல்லா மாப்பிள மாதிரி வந்துடுறாப்புல. இந்த பக்கம் வில்லனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாக்கடை டனல் இருக்கும் பாருங்க, அந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே போயிட்டு மியூசிக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ட்ரிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை போய் பார்க்குறாங்க. ஹீரோயினை பார்த்ததுமே எப்படி உங்களுக்கு இன்வைட் வந்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வெச்ச கண்ணு வாங்காமல் நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காப்புல. இதெல்லாம் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தாங்க இருக்காரு. அடுத்ததாக எனக்கு இன்வைட் வந்ததெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லை, இந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத வாங்குறதுக்குள்ளே நம்ம ஆளுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்த அந்த ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வாங்கிட்டாங்க. அப்போ இன்னொரு கார்டு வந்துட்டு அங்கே வரான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோன்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க சரி அவங்க வாங்கிட்டு வந்து நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இருக்கக்கூடிய அந்த கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வாங்கிறாப்புல. அப்படியே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரிங்கை முடக்கு குடிக்கிறாப்புல. நம்ம ஹீரோயினையும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இந்த பக்கம் வில்லனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த பாத்ரூமில் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கெமிக்கல் மாதிரி இருக்குதுங்க. அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தடவாப்புல. பஞ்சில் தடவி நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ண அந்த கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் டம்ளர், அந்த டம்ளரை ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே ஒரு புகை வருதுங்க. புகை வந்தால் அப்படியே நம்ம ஹீரோயினோட கைரேகைகள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சி வச்சு அப்படியே வருது. உடனே நம்ம ஹீரோ கட்டவர்களுக்கு மட்டும் ஒரு குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கிறாப்புல. அதை போட்டுட்டு நம்ம ஹீரோனோட கைரேகையை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த கைரேகையை எடுத்துக்கிட்டாரு. இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரு அந்த பக்கம் ரோந்து வந்துட்டு இருப்பாப்ல. அப்போ நம்ம வில்லன் குரூப் போகிறது என்ன பண்ணுறான்னா அவர் மேலே துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. பார்த்தா துப்பாக்கி சூடுங்க அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்து அவரை மயக்க போட்டாங்க. வில்லன் அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கைரேகையை வச்சு இவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்படி வந்தா இவனுக்கு எப்படி வராங்கன்னு சொல்லி பாருங்க. அடுத்ததா நம்ம ஹீரோவும் அந்த செக்யூரிட்டி லாக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லாக்ல நம்ம ஹீரோனோட கைரேகையை வச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வழியாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு. மனுஷன் அழகாக கேஷுவலாக உள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் அந்த இடத்த அதாவது நம்ம டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் க்ளீன் பண்ணக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாத மொத்தம் மானிட்டைஸ் பண்ணுற இடத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு வேலை பார்த்து நம்ம ஹீரோ வராத மாதிரி அதாவது கேமராவில் தெரியாத மாதிரி நம்ம ஹீரோ ஹிட் பண்ணிட்டாப்ல. அடுத்ததா அந்த பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஹீரோ போயிட்டாருங்க. போனதுமே நம்ம ஹீரோயின் எதெல்லாம் அதிகம் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அதில் ஏகப்பட்ட வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும். எந்த லெட்டர்ஸை முதல்ல பண்ணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதை டீகோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸ் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாப்ல. அவர் ஏகப்பட்ட வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதில் நம்ம
நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வேர்ட்ஸை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு முடிவு வராப்ல. அமெரிக்காவோட ஒரு முக்கியமான நம்மளோட பேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டைப் பண்ணுறாங்க. செம்ம கிளவருங்க. அதே மாதிரி அந்த கதவும் திறக்குது. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டாரு. அந்த இடத்துக்குள்ளே போனதுமே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ பாருங்க அழகாக வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு அவரோட வேலையை அவர் பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாப்ல. அவரும் உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுமே அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிரிண்டர் மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிஷினை வச்சு பொறுமையாக கழட்டிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் வில்லன் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஒயர்களை வச்சு இந்த சிசிடிவி கேமராவை ஆக்ட் பண்ணுறதுக்கு அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஆக்ட் பண்ணதை அதை கட் பண்ணி விட்டு இவனுங்க ஆக்ட் பண்ணிட்டானுங்க. இந்த விஷயம் சொன்னதுமே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாப்ல. உடனே நீ அங்கேருந்து வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறப்ப அந்த பேப்பரை மட்டும் எடுத்து விடாமல் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேமியை நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காப்ல. லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் போயிட்டாருங்க. அப்படியே அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பக்கம் வில்லனுங்க அதுக்கு ஆப்போசிட்டாக டோர் இருக்கும். அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிட் மாதிரி அடிச்சு அந்த கதவை உடைக்காமல் அந்த கதவை ஓப்பன் பண்ணி அவனுங்களும் உள்ளே வந்தானுங்க. இந்த பக்கம் யாரா கதவை திறக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தா வில்லனும் பார்த்துக்கிறான், நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிறாப்ல. நீ இன்னும் சாவுலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ரேம், அதோட கண்ணாடி புல்லட் ப்ரூஃப் போல இருக்குது. அதில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அப்படியே லிஃப்ட் வழியாக அவர் கீழே இறங்கி மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டாப்ல. நம்ம வில்லனுக்கு என்னடா இவன் எங்கே போனாலும் நமக்கு தொல்லையாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமை வந்துட்டு கழட்டிட்டு அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அந்த பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அழகாக சுருட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட். இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு பேர் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, போலியான பேர், அந்த பேரை சொல்லி அவருக்கு இன்வைட் வந்திருக்கான்னு கேட்டால் இன்வைட் இல்லைங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கோர்ட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பி போகக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினையே நம்ம ஹீரோ பார்த்தாரு. உடனே மனுஷன் இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ எங்கடா போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கடை மாதிரி இருக்குதுங்க அந்த இடத்துலையே. அந்த ஷாப்புக்குள்ளே நம்ம ஹீரோ போயிருக்காப்புல. போனதுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ் பண்ணுற பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்களா, சார் இருங்க எங்கே நீங்கள் திருடிட்டு போகிறீங்க அப்படிங்கிறப்ப, நானா திருநனா அப்படிங்கிறப்ப, டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் தானே திருடிட்டு போகிறீங்க அப்படிங்கிறப்ப, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஷாப்பில் அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிண்ட் போட்டு $35 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட $20 தான் இருக்கும் பொழுது நீங்கள் விசா கார்டை பயன்படுத்தி நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறப்ப வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோவும் விசா கார்டை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துறாப்ல. இதில் நம்ம ஹீரோவுக்கு சின்ன சிக்கல் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் இருப்பார்ல, அவர் வந்துட்டு அந்த இடத்துக்கு ரோந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே ஏதோ உடஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம அந்த போலீஸ்காரர் பார்த்துட்டாப்ல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒட்டுமொத்த கார்ட்ஸுக்கும் அவர் அலர்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் எவ்வளவு வேகமாக நடந்து வெளியே வர முடியுமோ அந்த மாதிரி வேகமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்களும் வேகமாக வந்துட்டு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எங்கே போகிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் குடுகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாப்ல. வெளியே வந்துட்டு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துறாப்ல. பார்க்குறப்ப டே நீ எதுக்குற அவளை கூட்டிகிட்டு வந்த, ஏன்னா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டியா அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ காருக்கு பின்னாடி போய் ஒரு வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்ததுமே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. உங்ககிட்ட தான் இன்வைட்டே இல்லை, நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, உங்கள் பேரே இல்லையா அப்படிங்கிறப்ப, சும்மா தான் இது எவ்வளோ பெரிய விஷயம் அதை பார்க்கறதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிரேமே காணா போன விஷயம் அங்கே தெரிஞ்சிருது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாரம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அலாரத்தை போட்டுறாங்க. போட்டதுமே நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. அப்போது அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நீ தானே திருநா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே பயங்கர கற்றுக்கத்துறாங்க. இல்லை நான் திருடல, அந்த திருடன்ட்டு நான் காப்பாற்றுறது தான் முயற்சி பண்ணேன் அப்படிங்கிறப்ப நான் போலீஸை கூப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. உடனே நம்ம ஹீரோ இந்த அது நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை, நீ எடுத்துகிட்டு போய் பத்திரமா போலீஸ்காரங்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வண்டியில் ஏற பார்க்குறாப்ல. அப்போ இந்த வில்லனுங்க அண்டர் கிரவுண்ட்லேருந்து எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த டனல்லேருந்து அப்போ நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துறாப்ல. உடனே அவனுங்க வந்து நம்ம ஹீரோயினியை வழுக்க டைமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய ட்ரக்கில் வந்திருப்பானுங்க. அந்த ட்ரக்கில் அவங்க தூக்கிட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவங்களை காப்பாற்றலான்னு போவாங்க. அவனுங்க துப்பாக்கி சூட்டை நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தூக்கி வண்டிக்குள்ளே போட்டுட்டு வண்டியை படு வேகமாக எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. உள்ள வில்ல என்ன கேட்குறானா, அம்மா அந்த பேப்பரை மட்டும் கொடுத்துருமா, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோயின் குழந்தை மாதிரி அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் இந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவோட குரூப் வந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டும் அதை அந்த டிரைவரை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் குறுக்க ஒரு லாரி வந்துடும். அந்த லாரியை பார்த்ததுமே ஸ்டேரிங்கை வேற பக்கம் திருப்புறான். எங்கடா திருப்புறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரோடு வேலை நடந்துட்டு இருக்கும் போல இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பேரிகார்டெல்லாம் உடச்சிக்கிட்டு இவங்க வில்லனுங்க ட்ரக்கு அப்படியே உள்ள போகுது. அங்கே ஏதோ ரோடு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க போல இருக்குது. இந்த சர்க்கஸில் குழந்தைங்க விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கே உள்ள இருக்கலாம் தூக்கி போகிறாங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் அந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த டோர்லேயே வந்து நம்ம ஹீரோயின் தொங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு வில்ல வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ வில்ல டே இப்போ சுடாது, அந்த பேப்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த துப்பாக்கி நிறுத்தி போடுறாப்ல. நம்ம ஹீரோயினையும் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கை கொடுத்து தூக்கக்கூடிய அந்த நேரத்தில் குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வந்துருது. அவ்வளோதான், 2 பேரும் ஜோலி முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
பண்ணுறாருன்னா ஒரு வழியாக நம்ம ஹீரோனையும் தப்பிச்சிடுறாங்க, நம்ம ஹீரோவும் தப்பிச்சிடறாப்ல. அடுத்ததாக அந்த பிரேக் அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக முன்னாடி வந்ததுமே அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பேப்பரை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதிலே தொங்க விட்டுறான். இப்போ நீ சுடு, இது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வில்ல சந்தோஷத்தோட இன்னொரு ஆட்ட சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவனும் துப்பாக்கி சுடுறதுக்கு ரெடியாக இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புலனா ஒரு வழியாக எப்படியோ துப்பாக்கி சூழ்லேருந்து காப்பாற்றி நம்ம ஹீரோனையை காருக்குள்ளே கொண்டு வந்துடுறாப்புல. சரி இதுக்கு மேலே அவங்களை விடு, நமக்கு இது கிடைச்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வில்ல பயங்கர சந்தோஷமாக அப்படியே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி இருந்தாலும் புதையல் நமக்கு தாண்டா அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் $35 சொல்லி அதோட விலை போட்டிருக்கும். அப்போ தான் வில்லனுக்கு புரியுது மறுபடியும் நம்ம ஹீரோ நம்மளை ஏமாற்றிட்டான், அவன் ஒரு போலியானதை வாங்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டாண்டா அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பக்கம் காருக்குள்ளே பயங்கரமாக ஹீரோயின் நம்ம ஹீரோவை கத்திட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்களை நீங்கள் கொடுத்துருந்தீங்க, இதுக்காக நான் இறந்துருந்தா கூட பரவாயில்ல, அந்த பொக்கிஷம் அதுதான் பொக்கிஷமே, அதையே நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறப்ப கவலைப்படாத அதை நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உண்மையாலுமே அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வச்சிருந்திருக்காப்ல. அதை எடுத்து பார்த்துருந்தா அப்படியே ஹீரோனிக்கு பாருங்க சந்திரமுகி சிரிப்பு வரும் பாருங்க, அந்த மாதிரி நம்ம ஹீரோனிக்கு சிரிப்பு வருது. அப்போ தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல, நீ எப்பயுமே அறிவாளி தான்டா, எப்படி நீ எடுத்து வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரில் போயிட்டு இருக்காங்க. இதில் ஒரு மிக முக்கியமான தலைவலி, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசா கார்டு அப்ளை பண்ணிடுறாரு பார்த்தீங்களா, அதை நினச்சி டென்ஷன் ஆகிறாப்புல. எப்பயும் போல மாதிரியே பிரச்சனை நடக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. மக்களே யாரும் கவலைப்படாதீங்க, இங்கே ஒரு பொருள் காணா போச்சு, உங்களை அதை இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு உங்களை அனுப்பிடுவோம் அப்படிங்கிறப்ப அதில் ஒரு கார்டு இருப்பான். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் அவன் தான் வந்து இந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட்டை யாரை திருட போகிறாங்க அந்த விஷயம் சொன்னப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அதை நாங்கள் விளையாட்டுத்தனமாக விட்டாங்க அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பிரேம் வச்சிருந்தார் பார்த்தீங்களா, அதில் கண்ணாடி சூடெலாம் நடக்கிறத பார்த்துட்டு யாரோ எடுக்க பார்த்துருக்காங்க, யாரோ சுட பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கும்ல, நம்ம ஹீரோ விசா கார்டு அப்ளை பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோவோட அட்ரஸுக்கு கிளம்பி போகிறதுக்கு அவங்களும் முடிவு பண்ணாங்க. இப்போ நம்ம ஹீரோட முடிவு பண்ணுறாப்புல, இப்போ என்னால் என்னோட வீட்டுக்கு போக முடியாது, இது ஒரு நிமிஷம் புரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் ஹீரோயின் அதை எடுத்துகிட்டு ஓட பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோ, இதை நான் எந்த டேமேஜும் பண்ண மாட்டேன், இதுக்கு நான் பொறுப்பு, கவலைப்படாத அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் நம்ம ஹீரோ ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி அப்படியே அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி நம்ம ஹீரோ வச்சிருக்காப்புல. அதில் பழங்காலத்து எழுத்துக்கள்லாம் வந்து நிறையா இருக்கும். அந்த எழுத்துக்கள் நம்ம வில்லனுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குழு வச்சு அடுத்து இவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணிருக்கான். நம்ம வில்லனும் பெரிய கில்லாடி தாங்க. நம்ம ஹீரோவோட வீட்டில் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்ததுமே தெரிஞ்சிருது இவங்க எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னடா கூட ஒரு பொண்ணோட வந்திருக்கப்ப அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பையனை கல்யாணம் பண்ணுறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா உள்ளே கூப்பிட்றாப்ல. உள்ளே கூப்பிட்டதுமே அந்த பழங்கால எழுத்துக்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்குமில்ல, அது எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறப்ப அதுவா எதுக்குறா உனக்கு, நானே 20 வருஷம் என் லைஃப்பை தொலைச்சிட்டேன், உங்கள் தாத்தா இதுக்குன்னே தொலைச்சிட்டாரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தொலைச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தா உன் லைஃப்பை உனக்கும் வயசாகி போயிடும் அப்படிங்கிறப்ப சரி நீங்கள் அடங்க மாட்டீங்க, உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்லனா அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விரிச்சு பார்க்குறாங்க. விரிச்சு பார்த்துட்டு அது ஒரு பின்னாடி சைடு பார்க்குறாங்க. இந்த ஹிட் அண்ட் மேப்பை எப்படி கண்டுபிடிக்கிறங்கிறப்ப நம்ம ஹீரோட அப்பா ஹீட் பண்ணாதான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாப்புல. இவங்க அதை கண்டுக்கவே இல்லை. நம்ம ஹீரோவும் ஹீரோட டீம் என்ன பண்ணுறாங்கன்னா எலுமிச்சம்பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புல அதை எடுத்து அப்படியே அந்த மேப் மேலே புளியக்கூடிய அந்த நேரத்தில் ஹீரோயின் தடுக்கிறாங்க. இது உனக்கு பண்ண தெரியுமா அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியாதுங்கிறாரு. சரி கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கெட்டிக்காரி போல இருக்குது. அப்படியே அந்த எலுமிச்சப்பழ சாரை அந்த காதுக்குடைய பட்ஸ் இருக்கு பாருங்க, அதை வச்சு அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா தடவுறாங்க. தடவுனா ஒன்றுமே வரல. அப்போ கூட ஹீரோ அப்பா சொல்லாது ஹீட் பண்ணாதான்டா வரும் அப்படிங்கிறப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நம்ம வாயிலேருந்து ஹீட்டான காற்று வரும் பார்த்தீங்களா, அப்படியே அந்த காற்றை ஊதுறாங்க. ஊதுனா உண்மையாலுமே அதில் ஒரு சிம்பிள் இருக்குங்க. அந்த சிம்பிளை பார்த்துமே அத்தனை பேருக்குமே சந்தோஷம். உடனே இந்த ஹேர் ட்ரையர் ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தடவி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிட்டு இதெல்லாம் என்ன கோடாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோட அப்பா இது ஒரு க்ளூ கொடுக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு க்ளூ கொடுக்கும். இந்த மாதிரி க்ளூவாக சேர்த்து உங்களை முட்டாளாக்கிட்டே இருக்கும், உங்கள் வாழ்க்கையை தொலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்குறாருன்னா அந்த கோடெல்லாம் எங்கே வச்சிருக்கீங்க இந்த பழைய எழுத்துக்கள் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் மியூசியத்துக்கு கொடுத்துட்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாப்புல. அப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறாப்புல, நம்ம தாத்தா சொன்ன அந்த கப்பலை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற சொன்னமே, அந்த கப்பலை கண்டுபிடிச்சிட்டியா, சரி ரொம்ப நேரமாக என்னடா அந்த பேப்பரே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பரை அந்த மனுஷன் எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்ததுமே அதில் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் போட்டதை பார்த்து அந்த மனுஷனுக்கு பயங்கர ஷாக்கு. டே இதை ஏன்டா எடுத்துகிட்டு வந்தீங்க, ஒட்டுமொத்த போலீஸும் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்கடா, தூக்கு தண்டனை கொடுக்குற வரைக்கும் வழி இருக்குடா, ஏன்டா இந்த முட்டா பையன் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காப்ல. சரியா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸும் வந்துடுது. யாரோட இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அப்பா வீட்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அப்பா ஒரு சேரில் கட்டி போட்டு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்டு டிவி பார்க்குறது ரிமோட்டை கொடுத்துட்டு போயிருக்காப்ல. நீங்கள் தானே அவனோட அப்பா அப்படிங்கிறப்ப ஆமாம் நான் தான் அப்படிங்கிறப்ப எங்கே அவன் அவங்கள்ட்ட தான் அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இருக்கிறப்ப ஆமாம் அதையும் எடுத்துகிட்டு போயிட்டான், அந்த காரையும் அதாவது என்னோட காரையும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான், அவனோட வண்டியை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறப்ப
நம்ம ஹீரோவோட அப்பாவோட காரை தான் இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீரோட அப்பா அந்த டீகோட் பண்ணக்கூடிய இந்த வேர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாரு பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த காட்டுறாங்க. அதில் ஒரு குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா டீன் ஒரு லெட்டர் இருக்குதுங்க. அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நம்பர் குறிக்கிற மாதிரி இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் நோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வெளியே இருக்காருங்க. வெளியே வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. எதுக்கு இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு $1 கொடுக்குறாரு. இந்த மாதிரி வேர்ட்ஸை கண்டுபிடி குடிச்சா $1 போல இருக்குது. அந்த பையனும் மறுபடியும் கொடுக்கணும் உள்ளே போகிறான். உள்ளே போகிறப்ப அந்த இடத்துக்கும் நம்ம வில்லன் கரெக்டாக வந்துடுறாங்க. அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வில்லனும் உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த குட்டி பையன் கொடுத்த குழுவை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் ஒவ்வொன்றா போட்டு என்ன வேடாக இருக்கும் எந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்ல. அப்போ ஒரு பஸ் வரும். அதில் கிராண்ட் லிபர்ட்டி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடஞ்சி போன ஒரு பெல் மாதிரி இருக்குங்க. அதை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த வில்லனுங்களும் அந்த குட்டி பையன் போகிற வழியை போனால் அவங்களை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த பெல்லை நல்லா ஹீரோட ஃப்ரெண்டு உத்து பார்க்குறாங்க. இந்த சின்ன பையன் அங்கே வந்து பார்க்குறான். எங்கடா அவன் $1 கொடுத்துட்டு போனால் அவனை ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் தொலைவிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம வில்லனும் எங்கே அந்த குட்டி பையன் தனியாக தொலைவிட்டு இருக்கான் அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்களோட உடைகளை மாற்றிட்டு நார்மல் உடைகளை மாறிடுறாங்க. அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோயின்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அதை ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சி இது எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பழங்காலத்து ஒரு பில் இருக்குமா, அந்த பில் இருக்கக்கூடிய இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நோட் பண்ணாங்க. அப்படிங்கிறப்ப இவர் ஒரு $100 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்டே மேட்ரு போட்டு வந்து அந்த கடையில் வந்துட்டு கொடுத்துருப்பாப்ல. அந்த $100 கொடுங்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறப்ப நம்ம ஹீரோ வாட்சை கொடுத்து அந்த $100 வாங்குறாரு. அப்போ அந்த மணிகுண்டு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த $100 இருக்குது. இதெல்லாம் யார் பண்ணதுன்னா ஃபவுண்டிங் ஃபாதர் தான். அதை நம்ம ஹீரோ உத்து பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு 2:20 அப்படிங்கிற மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருக்கும். இப்போ என்னடா மணின்னு சொல்லி பார்த்தோம்னா மணி 3:45 ஆகிப்போச்சு பழத்து. அரடா இன்னைக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப காய்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன, கிளைமேட் மாறி இருக்கும், அந்த புள்ளி எல்லாம் மாறி இருக்கும். இருக்கிற கைப்படி வந்து பார்த்தோம்னா இப்போ மணி 2 தான் ஆகுது, அதுக்கான டைம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உனக்கும் மூளை இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் அந்த குட்டி பையனுக்கு அதே மாதிரியே பணத்தை கொடுத்து நம்ம வில்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்னென்ன லெட்டர் சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் வந்து நம்ம வில்ல நோட் பண்ணிக்கிறான். அவன் yahoo.comல போயிட்டு அந்த லெட்டர்ஸை பார்த்தா அவனுக்கும் அந்த மணிகுண்டு இருக்கக்கூடிய அந்த இடம் தாங்க வருது. அவனு அங்கே வந்துடுறான். இந்த பக்கம் அந்த மணிகுண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம ஹீரோவோட குரூப் உள்ள போயிடுறாங்க. அந்த உடஞ்சி போன மணி இருக்கு பாருங்க, அந்த மணியை வந்துட்டு அங்கே இருக்கவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிக்கூடிய அந்த நேரத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்து இப்போ கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் வில்ல ஒரு முடிவு பண்ணிடுறான். டே இது நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம அங்கே தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மணிகுண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்த ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு அந்த இடத்துல பாருங்கள் டைம் என்ன இருக்குது, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொன்ன டைமுக்கு பக்கத்தில் தாங்க நம்பி இருக்குது. அந்த மணி இருக்கக்கூடிய அந்த உச்சிக்கு போய் பார்த்தா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குங்க, சிலுவை மாதிரி. அது ஒரு இடத்துல போய் கரெக்டாக போய் விழுது. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்லனா அந்த இடத்துக்கு நான் போகணும், நீங்கள் 2 பேர் கீழே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும்தாங்க அந்த இடத்து வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் மாதிரியோ கதவு மாதிரியோ அதை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே போகிறாப்ல. அந்த இடத்துக்குள்ளே போனால் ஒரு செங்கல்ல ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்ல. அதை எப்பரா எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த செங்கலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அப்படி நோண்டி எடுக்கிறாருங்க. நோண்டி எடுத்து அந்த செங்கலில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. செங்கலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3-4 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டுக்கா ஒரு கண்ணாடியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனுங்களும் அந்த நிழல் வளர்க்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்லை. நம்ம ஹீரோ சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டார் போலது. அந்த நிறைய கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட குரூப்புக்கு போய் பாருங்க. அந்த இடத்துல அத்தனை பேருமே இது என்ன குழுவாக இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறப்ப அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு பாருங்க, அப்படியே அந்த பேப்பருக்கு பின்னாடி பார்த்தா அது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டோட நேம் வருது. அதில் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினையும் அந்த கண்ணாடியை போட்டு அதில் பார்க்கக்கூடியப்ப ஹேரா ஹட் த வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவோட பேர் இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் வில்லன்கள் சுற்றிட்டு இருக்காங்க. இவனுங்க எப்பறம் இங்கே வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஒட்டுக்கா போனால் மாட்டிக்குவோம், அதனால் நம்ம தனித்தனியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பகுதியாக பிரிஞ்சு போகிறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த மேப் அதாவது இந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வில்லன் கையில் கிடச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டண்ட்டை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நம்ம ஹீரோ கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை வில்லனுங்க நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணதுமே நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துரத்திக்கிட்டு அப்படியே இவனுக்குள்ளேயே மைக்கில் மாதிரி பேசிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவங்களும் அதே மாதிரி கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு அங்கேருந்து இவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ட்ரக் மாதிரி குறுக்கால வரும். குறுக்க வந்து முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமாக ஓடிட்டு இருப்பாப்ல. அவன் ஓடுறான், அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுங்க நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் பார்த்து துரத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடைக்குள்ள போய் எகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிறாங்க. அதில் ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே சேல்ஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் மட்டும் தான் இருக்கணும், நீங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பிட்டை போடுறாங்க. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இங்கே வந்திருக்கான், அவன் பார்த்தா எனக்கு பிரச்சனை கொடுப்பான், எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப யார் அந்த மொட்டையனான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அந்த மொட்டையன் தான் அப்படிங்கிறப்ப இவனை விட்டு நீ பிரிஞ்சது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிறப்ப அந்த மொட்டையை வந்து கடைக்கிட்டே நிற்கிறான். என்ன சார் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப
உன் வாயை மூடிட்டு கொஞ்சம் இருக்கிறியா அப்படிங்கிறப்ப இவனை விட்டு நீ பிரிஞ்சு வந்தது உண்மையாலுமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு கம்பியை வந்து தாண்டி இடுகாடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ போய் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிறாப்ல. அங்கே ஹீரோ மேலே துப்பாக்கி சூடு பயங்கரமாக நடத்துறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல ஒளிஞ்சு தப்பிச்சுட்டு தாங்க இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோன் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல திடீர்னு யாரை கை வைக்கிறாங்க. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தாங்க. உடனே இங்கிருந்து நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேர் ஓரதான் அந்த மொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துறான். பார்த்துக்கிட்டு நம்ம வில்லனுக்கு அப்டேட் கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் மேலே இருக்கக்கூடிய அப்படியே அந்த லேடர் மேலே மனுஷன் பயங்கரமாக ஏறி போகிறாரு. எவ்வளவுதான் ஓடி போய் பார்த்தாலும் ஒரு செவுத்துக்கு மேலே, அதாவது ஒரு பில்டிங்கு மேலே போய் நிற்பாப்ல. அவ்வளோதான் நம்ம விழுந்துருவோம் அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் துப்பாக்கி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. உனக்கு என்ன இதானே வேணும், என்ன உயிரோட விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படியே தூக்கி போடுறாப்ல. தூக்கி போடுறதுமே அந்த வில்ல அது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு மனுஷன் தாவி போய் இருக்கிறான். எடுத்து போய் பார்த்தா அதில் ஒன்றுமே கிடையாது. அதை பார்த்துமே அவன் தெரிஞ்சுக்கிட்டான், நம்ம ஏமாந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சிட்டாருங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் போயிட்டு கூட அந்த நேரத்தில் சைக்கிளில் போகிற ஒரு பையன் மேலே நம்ம ஹீரோயின் மோதி கீழே விழுந்துடுறாங்க. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு பாருங்க, ஒரிஜினல், அது கீழே விழுந்துடும். அதை எடுக்க போகக்கூடிய அந்த நேரத்தில் டிராக்டர் பக்கத்தில் வரும் பாருங்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோயினையே காப்பாற்றாப்ல. இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது யாரோட காலில் போய் விழுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வில்லங்கிட்ட தாங்க போய் விழுது. நம்ம வில்லனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடுவாங்க. வில்லனுக்கு துரத்தி போய் பிடிப்பாங்க. வேணாம் இதுக்கு மேலே அவங்க உதவி தேவையில்லை, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் அதை எடுத்துட்டு அங்கேருந்து அவன் போயிடறான். நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினியும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட்டை வில்லன் எடுத்துகிட்டு போயிட்டானா அப்படின்ட்டு. டே அதை தொலைக்க கூடாதாண்டா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த முக்கியமான போலீஸ் இருப்பார் பாருங்க, அவர் வந்துடுறாரு. அந்த போலீஸை பார்த்துட்டுமே நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்கே தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படி தான் நம்ம ஹீரோ உதவ முடியும் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட்டை யார் எடுத்தா, உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறப்ப டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட்டை திருட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர்கிட்ட சொன்னேன். ஆனால் அந்த மேனேஜருக்கும் இதுக்கு எந்த ஒரு சந்தம் வந்து கிடையாது. நான் அப்படி சொல்லி அவங்க கேட்டுக்கல, அதனால தான் அதை நான் பாதுகாக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அதை என்கிட்ட இருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி வச்சுட்டு இங்கே பாரு, யாரோ ஒருத்தன் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும், நீ காப்பாற்றுன்னு நினைக்கிற, ரைட் ஓகே, அப்போ இன்னொருத்தர் பால அவனை காட்டி கொடுத்து அப்படிங்கிறப்ப அந்த போலீஸ்காரரும் அந்த கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒவ்வொன்றா நவுத்துறாருங்க சும்மா விளையாட்டு தருமா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பண்ணுறாப்ல. நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. யாராவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வெளில தாங்க ஃபோன் பண்ணுறான். உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உன்னோட அப்பாவை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், மரியாதையாக இது என்கிட்ட கொண்டு கொடுத்துரு, இல்லை உன்னை அந்த இடத்துலேயே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்கள்கூட FBI இருக்காங்கன்னு தெரியும், அவங்கக்கிட்ட ஒன்று சொல்கிறேன்லாம் கேட்டுக்கோ, அவங்க ஏதாவது நான் பண்ணக்கூடிய வேலையில் தொல்லை பண்ணாங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நான் எரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல. நம்ம ஹீரோவை எங்கே வெளில வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பழைய விமானங்கள்லாம் பொருட்காட்சி மாதிரி வச்சிருப்பாங்க பாருங்கள், அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வில்லனோட டீமும் ரகசியமாக தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட காதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைக் மாதிரி கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு தாங்க இருக்கிறாங்க. வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிட்டான், இவங்க அப்படி பண்ணுவானுங்க FBIன்னு தெரிஞ்சு அவன் ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க. அதை நம்ம ஹீரோவோட மூஞ்சில் காமிச்சதுமே அது ஒரு கதிர்வீச்சு மாதிரி விட்டு போலீஸ் கிட்ட பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன் கட் ஆயிருது. உடனே ஒரு கேமரா தூக்கிட்டு ஒருத்தன் பக்கத்தில் வரான், என் கூட மரியாதையாக வந்துட்டு வில்லவனை வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க எல்லாம் ஹெலிகாப்டரில் வந்துட்டு எங்கே வில்ல இருக்கிறான், நம்ம ஹீரோக்கு என்னாச்சு, ஏன் நம்மகிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி தொலைவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ எங்கே இருக்காரு அப்படிங்கிறத ஹெலிகாப்டர் மூலிமா அவங்க பார்த்துறாங்க. நம்ம ஹீரோ தனியாக நடந்து வந்துட்டு இருக்காருங்க. அப்போ போலீஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட்டை காப்பாற்றுன்னு தான் நினச்சேன், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, அதனால் இந்த டைம் நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கடலுக்குள்ளே அப்படி பொத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா குதிக்கிறாருங்க. அந்த போலீஸ்காரங்களும் ஓடி வந்து வேகமாக வந்து பார்க்குறாங்க, இவங்க குதிச்ச மாதிரி நாம் குதிச்சா கண்டிப்பாக செத்துருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க அங்கே குதிக்கல. நம்ம ஹீரோவோ கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழத்துக்குள்ளே மனுஷன் போயிட்டே இருக்காரு. ஏன்னா மனுஷனுக்கு ஏகப்பட்ட சிக்கல் வருது, யாரா காப்பாற்ற வருவான்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக ஆக்சிஜன் சிலிண்டரோட அங்கே ஒருத்தர் வந்துட்டு அந்த நீர்க்கடியில் போகிற மாதிரி ஒரு மிஷின் மாதிரி இருக்குதுங்க, அது வழியாக இவங்க 2 பேர் தப்பிச்சு வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ உளுந்த இடத்த சுற்றி முற்றி பார்க்குறாங்க, கிடைக்கல. அந்த மெயின் போலீஸ் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் நம்ம ஹீரோ பார்த்து உண்மையாலுமே கில்லாடி தாண்டா அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்கேருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. யாராவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வில்லனோட கேங் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்ம ஹீரோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. உடனே எங்கே ஹீரோ, நீ எங்கே என் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஒழுங்காக வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது, யாரா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ போலீஸ்கிட்ட நம்ம போனோம்னா நம்ம மாட்டிக்குவோம், அதனால தான் வில்லனோட உதவியை நான் எதிர்பார்த்தேன், அந்த புதையில கண்டுபிடிக்கிறவங்களும் கண்டுபிடிப்போம், அப்புறமா FBI அவனை போட்டு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துல பிளான் போட்டுருக்காங்க. நம்ம வில்லனா நம்ம ஹீரோ வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காப்ல. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட், அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் அந்த கப்பல் எடுத்தோம் பார்த்தியா, அந்த ஊதாங்குழல் மாதிரி அதையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், எனக்கு அந்த புதையில இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை வந்து சொல்லு அப்படிங்கிறப்ப அது பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டுக்குள்ள அட்டாக் பண்ணுறதுக்கு வரும்போதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு செவுறு எழுப்பியிருப்பாங்க போல இருக்குது. இதெல்லாம் யார் எழுப்புறதுனா போர்ச்சுகல் தான். அவங்க காலகட்டத்தில் அப்படி ஒரு பேர் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் அந்த புதையல் வந்துட்டு இருக்குது. அந்த பழைய ஒரு கப்பலை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, அதையும் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எடுத்து நம்ம ஹீரோ கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் நீ விஷயத்தை சொல்லிட்டியா, என்னை இப்போ தான் உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, உங்கள் அப்பாவை நான் பிடிச்சி வச்சிருக்கேன், உண்மையாலுமே அந்த புதையல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியும்,
மரியாதையாக சொல்லு, இல்லை உங்கள் அப்பாவை போட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுமே அப்போ தான் நம்ம வில்ல வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையுமே பிடிச்சி வச்சுருந்துருக்கான். இது நம்ம ஹீரோவுக்கு தெரியல. சரி வேறு வழியே இல்லை, நம்ம காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டு பார்க்குறாங்க. நம்ம அந்த போலீஸ்காரர் தட்டி தட்டி பார்த்தாரு பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய கலரான கிளாஸ் இருக்கும். அதை ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேராக வந்து பார்த்திங்கன்னா இது அதில் பார்க்கிங்டன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருக்குது. அதை வில்லனும் வந்து பார்த்திங்கன்னா இதை நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லனும் அதே மாதிரி அந்த கண்ணாடியை நவுத்தி பார்க்குறான். அதே பேர் தான் அங்கேயும் வந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க, அப்போது இது இங்கே தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய அறமாக இருக்குது சர்ச்சில். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோனை பார்த்து ஒன்றும் அவ்வளோதானே அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் ஹீரோட அப்பா டே புதையலை கண்டுபிடிச்சதுமே அவனு நம்மளை கொண்டுருவானுங்கடா அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாப்புல. அந்த இடத்துக்கு போனதுமே மறுபடியும் ஒரு ரகசிய சிம்பிள் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்டன் இருக்குது. அது வந்துட்டு ஒரு சமாதி போல் இருக்குது. அதை இவனுங்க கண்டதுண்டமாக வந்து பார்த்திங்கன்னா உடச்சி எறிகிறாங்க. உடச்சி எரிஞ்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவப்பட்டி மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருதுங்க. வெளியே எடுத்ததுமே அந்த சவப்பட்டியை ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் பாடி வந்துட்டு எலும்பு கூட இருக்குது. இதுதான் புதையலாடா என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சவப்பட்டி எடுத்ததுமே அதில் ஒரு குகை மாதிரி இருக்குதுங்க. அந்த குகையை அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்றாங்க. பார்த்ததுமே வில்ல வந்துட்டு என்ன சொல்கிறாப்லனா 2 பேர் வெளியே நிற்க வச்சிடறான். நாங்கள் உள்ளே போகிறோம், நாங்கள் வராமல் இவனுங்க வந்தாங்கன்னா நீ சுட்டு கொண்டு போடு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு தான் போகிறான். அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக உள்ளே வந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்குது. அந்த காலத்தில் கட்டப்பட்டது போல இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து அத்தனை பேருமே வியந்து போகிறானுங்க. அப்போ அந்த இடத்துல தொங்குற மாதிரி ஒரு விளக்கு இருக்குதுங்க. அந்த விளக்கை தள்ள விட்டு அப்படியே நெருப்பு பற்ற வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா மிகப்பெரிய ஒரு பாதாள சுரங்கமே வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி தான் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஆச்சரியத்தோட அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் எப்போ நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுற்றி படிக்கட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பா வாயை திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டில் இறங்கி போயிட்டு இருக்காங்க. இறங்கி போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஸ்டெப்பு உடையுதுங்க. ஒன்று மட்டும் உடையில, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குபுன்னு உடைய ஆரம்பிக்குது. அத்தனை பேருமே அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறி மாறி தாவி குதிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அவங்க அப்பா இருக்காரு பார்த்தீங்களா, அவரு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போய் குதிச்சிட்டாரு. அவரு சேஃபாக தாங்க இருக்காரு. நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொங்கிட்டு இருப்பாங்க. அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இருக்கு பாருங்க, அது ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கும். இதை நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறாப்ல. நம்பரா அப்படிங்கிறப்ப ஹீரோனியோட கையை விட்டுவிட்டு அந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அந்த பேப்பர் இருக்கு பாருங்க, அதை வந்து நம்ம ஹீரோ பிடிச்சிடறாப்ல. நம்ம ஹீரோனிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களும் சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலகை மேலே லேண்ட் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பலகையோட ஆணி அப்படியே லூஸ் ஆகுது. அவ்வளோதான் நம்ம முடிஞ்சமாடா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோட அப்பா தான் கைத்தை போட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க. ஆக்சுவலாக படிக்கட்டு வழியாக அந்த இடத்துக்கு போக முடியாது போல இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக லிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த லிஃப்ட்டில் தான் போக மாட்டேங்குது. ஒரு வழியாக நம்ம ஹீரோவோட டீமும் நம்ம வில்லனோட டீமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதையல் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போகிறதுக்குள்ளேயே அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவர்களில் ஓவியங்கள் தாங்க இருக்குது. அங்கே ஒரு தங்க நாணயம் கூட அது இல்லை. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்போ தான் ஹீரோட அப்பா சொல்கிறாரு, இந்த இடத்துல புதையில் இருந்தது உண்மை, ஆனால் இதுக்கு முன்னாடியே இங்கே வந்தவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொன்னதுமே நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான டென்ஷன். அப்போ தான் அவர் சொல்கிறாப்புல, நீ கண்டுபிடிச்சது உண்மைதான், ஆனால் இங்கே புதை இல்லைடா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ கிட்ட வில்லன் கேட்குறப்ப இந்த புதையில் இங்கே இல்லை, இங்கே தான் இருந்திருக்கணும், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லங்கிட்டே நம்ம ஹீரோ கத்துறாப்புல. உடனே வில்லன் வந்து டென்ஷன் ஆகிறான். மறுபடியும் என்கிட்ட நீ போய் பேசுறியா, என்கிட்டே விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனுவல் லிஃப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம வில்லன் கூட இருக்க இன்னொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போயிடுறாங்க. வில்லன் மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள், இல்லை இங்கேயே செத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல வந்துட்டு மிரட்டான். அப்போ கூட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் உண்மையை தான் சொல்கிறேன், இங்கே புதையில் இல்லை அப்படிங்கிறப்ப துப்பாக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா வில்ல நீட்ட ஆரம்பிச்சதான். நீங்கள் எல்லாருமே இங்கே இருந்து சாக வேண்டியதான், இல்லை உங்கள் அத்தனை பேரையுமே இங்கேயே நான் சுட்டு கொண்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறப்ப தான் நம்ம பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா வாய் திறக்காதீங்க அமைதியாக இருங்க அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இங்கே புதையில் இருந்தது உண்மைதான், ஆனால் இங்கே புதையில் கிடையாது, இங்கேருந்து வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தூரத்தில் இந்த குகையில் ஒரே ஒரு விளக்கு இருக்குது பற்றியா, அது நம்பிக்கையின் விளக்கு. சாலமன் மன்னன் நம்பிக்கையின் வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை படிகள் ஒரு பாதாளத்தை உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி வச்சாங்க. இதே மாதிரி விளக்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சர்ச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த சர்ச்சில் தான் புதையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா போட்டு உடச்சிடுறாருங்க. போட்டதுமே நீங்கள் எனக்கு உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, இங்கேயே கடந்து சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரையுமே விட்டுவிட்டு வில்ல வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி லிஃப்ட்டில் போக ஆரம்பிச்சிடறான். இவங்க உண்மையை சொல்லியுமே இவங்க உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளோதான், எல்லா சொல்லியுமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் மறுபடியும் இங்கேருந்து போகிறதுக்கு வேறு வழி இருக்கும். அப்படி பார்த்தா இங்கே எப்படி காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய செவுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அப்போது ஒரே ஒரு கண்ணு மட்டும் அந்த இடத்துல வந்துட்டு இருக்குது.
இருக்குது. அந்த கண்ணு வரைஞ்ச ஓவியத்துக்கிலேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கண் இருக்கும். அந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறதுமே அந்த இடம் பற்றி அப்படியே நகர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட டீமுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. உண்மையாலுமே புதையல் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்துக்கு இவங்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடுது. அதுக்குள்ளே இவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் மறுபடியும் ஒன்றுமே இல்லைங்க. என்னடா அது புதையல் நீங்கள் ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறுத்து போய் உட்காராப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோட அப்பா சொல்கிறாரு, டேய் இப்போ மட்டும் உங்கள் தாத்தா இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். உங்கள் தாத்தாவால் கண்டுபிடிக்க முடியாத ஃப்ரீமேன்சன் ஒழிச்சு வச்சிருந்ததை அந்த நைட் ஒழிச்சக்கூடிய அந்த இடத்த நீ கண்டுபிடிச்சு நம்ம குடும்பத்துக்குன்னு இருந்த அந்த அவப்பேரை நீ மாற்றிட்ட அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தொலைவ ஆரம்பிக்கிறாருங்க. அந்த இடத்துலையும் ஒரு ரகசிய குறியீடு இருக்குது. அந்த குறியீடை மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளுறாப்புல. தள்ளினா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கப்பல்லேருந்து ஒரு பொருள் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த நீடில் மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இன்செர்ட் பண்ணுறாரு. இது நம்ம பெருசுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அப்போ தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவி மாதிரி இருக்கும். அந்த நீள் மாதிரி நீட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு அப்படியே நம்ம ஹீரோ சுற்றுறாருங்க. சுற்றினதுமே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதவு திறக்குது. இப்போ தான் உண்மையாலுமே இவங்க புதையில் இருக்கக்கூடிய அந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. எகிப்திலேருந்து கொண்டப்பட்ட அத்தனை பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கப்பலில் ஒருத்தர் ஒரு டாலர் மாதிரி வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அந்த டாலரை ஹீரோவோட அப்பா பார்க்குறாப்புல. உடனே ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது, என்னடா அது இந்த இடத்துல ஒரு எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோ பற்ற வைக்கிறாரு. அந்த நெருப்பு குபு 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 குபுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழி மாதிரி பற்றிக்கிட்டு போகுதுங்க. அத்தனை பேருமே திரும்பி பார்க்குறாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புதையிலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாங்க இருக்குது. இந்த நேஷ்னல் ட்ரெஸரை நம்ம ஹீரோவோட டீமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பார்த்ததுமே அத்தனை பேருக்குமே பயங்கரமான சந்தோஷம். நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் நம்ம சாதிச்சிட்டா மகனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு அந்த இடத்த சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காப்புல. பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எதிரா நீ புதையில பார்த்து சிரிக்காமல் வேற எதையை பார்த்து சிரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வெளியே போகிறதுக்கான வழி அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு புதையல் மேலே ஆசை இல்லை, உயிர் தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த வழியை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு வழி வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சவப்பட்டியை கூட எடுத்தாங்க பாருங்க. அந்த இடத்துல ஒருத்தர் லைட் ஒழிச்சது பார்த்து என்னடா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. பார்த்தா இன்னொரு இடத்த உடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ வருவாப்புல. அட பாவிகளா, புதையலுக்கு போகிற வழியும் பக்கத்துலேயே இருக்குது, அது வெளியே ஒரு வழி பக்கத்துலேயே இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறாப்புல, பயந்துக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் போலீஸுக்கு மட்டும் ஃபோன் பண்ண முடியுமா, கொஞ்சம் ஃபோன் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி போலீஸை அங்கே வர வச்சிடறாங்க. வர வச்சதுமே அந்த நேஷனல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அந்த டாக்குமெண்ட்டை போலீஸ்கிட்ட கொடுக்குறாப்புல. கொடுத்ததுமே சூப்பர், பல வருஷமாக புதைஞ்சே இருக்கக்கூடிய அந்த புதையில கண்டுபிடிச்சிட்டேன், உங்கள் குடும்பத்துக்கு இருந்த அந்த கெட்ட பேரை நீக்கிட்ட அப்படிங்கிறப்ப அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாப்புல. நம்ம போலீஸ்காரர் பார்த்தீங்களா, அவரும் இந்த ஃப்ரீமேன்சன் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் போலகுது. அவருக்கு டீம் ஒரு சிம்பிள் மோதல் இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இது எல்லா மக்களுக்குமே பொதுவானது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முன்னோர்கள் இருக்கக்கூடிய பொருள் தான், இந்த பொருளை பத்திரமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே நம்ம கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த போலீஸ்காரும் நீ சொன்னது உண்மை தான், இது மக்களுக்கு தான் பயன்படணும் அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் சரி வில்ல எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்கார் கேட்கலாம். அவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்ல என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோட அவங்க அப்பா சொன்ன அந்த சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல ஒட்டுமொத்த போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு கட்டாங்க. வில்லனால தப்பிச்சு போக முடியல. என்னடாது அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் நம்ம வில்லன் ஏமாந்துட்டான். அதே மாதிரியே வில்லன் இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் என்னடா பண்ண போகிறோம் புதையல் ஆசைப்பட்டு அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் தூரத்தில் பார்ப்பான். தூரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ பேட்மேன் மாதிரி அப்படி இருட்டிலேருந்து வெளியே வராருங்க. வெளியே வந்ததுமே தெரிஞ்சிருது, ஓஹோ இந்த வழி நீ தாண்டா பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை அங்கே கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் இவ்வளோ பெரிய புதையில கண்டுபிடிச்சதுனால அரசாங்கமோ இல்லை இவங்களுக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ பல கோடி கணக்கில் இருக்கக்கூடிய அந்த புதையில கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால இவங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. பயங்கர சந்தோஷமாக இவங்க எல்லாமே செட்டில் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு சூப்பரான ஒரு காரில் வந்துட்டு உனக்கு ஜோடி கிடச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, நான் கண்டுபிடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இந்த வீடு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினையும் பயங்கர சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் இங்கே முடியுதுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தரமான மூவியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு தரமான மூவியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.